அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சமையல் அறையில் தெய்வங்கள் நிறைந்து இருக்கும் 5 இடங்கள் என்னென்ன என்றுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி என்ன சமையல் அறையில 5 இடங்கள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். பொதுவாகவே பூஜை அறையை விட நம்மளுடைய சமையல் அறையில தான் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக நம்முடைய முன்னோர்கள் மட்டுமில்லாமல் பல ஞானிகள் சித்தர்கள் அனைவருமே சொன்னாங்க. உண்மையிலேயே சொல்லி பாருங்களேன், நம்மளுடைய அப்பாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் நம்ம அம்மா கடுகு டப்பாலையும் அஞ்சரை பெட்டியிலையும் சீரக டப்பாலையும் வச்சிருக்கிற பணம் என்னைக்குமே குறையாது. அதுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயாவது பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதற்காக இந்த பணத்தை ஈர்க்கும், பணத்தை வசிகப்படுத்தும் தன்மையெல்லாம் இந்த சமையலறைகளுக்குத்தான் இருக்கிறது. ஏன்னா அங்கதான் தனம் தானியங்கள் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி நம்ம தனம் தானியங்களோடு இருக்கக்கூடிய இந்த சமையல் அறையில தெய்வங்கள் நிறைந்துள்ள இடங்களைத்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள்ல எந்தெந்த இடத்துல நாம தெய்வங்கள், அதாவது என்னென்ன தெய்வங்கள் அங்கு வாசம் செய்கிறார்கள், அதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தண்ணீர் பானை. இப்போ நாகரீக வளர்ச்சியில நிறைய வீடுகள்ல நம்ம ஆர்ஓ மாட்டியிருக்கிறோம். என்னதான் நம்ம ஆர்ஓல நம்ம தண்ணி பிடிச்சு குடிச்சாலுமே சமையல் அறையில ஒரு பானை, அது ஒரு சின்ன பானையாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் பானை தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. சில்வர் குடமாக கூட இருக்கலாம், சில்வர் போவுனி, எதுவா வேணா நீங்க எதுல தண்ணி வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதுல தண்ணி பிடிச்சு மூடி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யார் வாசம் செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வம். எந்த வீடுகள்ல தண்ணி இல்லையோ அங்க குலதெய்வம் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நீங்க ஆர்வோல எங்களுக்கு தண்ணி இருக்குதுங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. ஒரு பானை ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் குல தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இனிமேல் நிறைய வீடுகள்ல நீங்க வச்சிருக்கல, நாங்க ஆர்வோல அப்படியே பிடிச்சுதான் குடிச்சுப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட கண்டிப்பா ஒரு பானையில, ஒரு சின்ன பானையிலையாவது தண்ணி பிடிச்சு மூடி கிளாஸோட அதை வச்சிருங்க. அந்த இடத்தில் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிமேல் நாங்க பிடிச்செல்லாம் வச்சிருக்கிறோங்க அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு இப்ப நாகரிகம் வளர வளர யாருங்க குடத்துல எல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சிருக்கிறா, டேப்பை நீக்கணுமா தண்ணி பிடிச்சோமா குடிச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. சமையல் அறையில சின்னதா ஒரு பானையிலேயாவது நீங்க தண்ணி பிடிச்சு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இரண்டாவது மஞ்சள். இந்த மஞ்சள் எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல அம்பிகை வாசம் செய்வதாக அர்த்தம். எந்த அம்பிகை வேண்டுமானாலும் இருக்கலாம். மதுரை மீனாட்சி, சமயபுரம் மாரியம்மன், காஞ்சி காமாட்சி அப்படின்னு எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி. இது விரலி மஞ்சள் தான் வாங்கி வைக்கணுமா, மஞ்சள் தூள் வாங்கி வைக்கலாமா, எதுவுமே கணக்கு கிடையாது. மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே அங்க மங்கை வாசம் செய்வதாக அர்த்தம். அதனால இந்த மங்கை ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மஞ்சளை குறையாமல் வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறீங்களா, அந்த டப்பா குறையாம கொஞ்சம் இருக்கும் போதேவும் நீங்க வாங்கிட்டு அதுல நிரப்பி வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது உப்பு, கல் உப்பு, தூள் உப்பு, இந்து உப்பு, பிளாக் உப்பு, எந்த உப்பா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி ஒரு பீங்கான் ஜாடியில் அதை கொட்டி நிரப்பி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு மாசம் வரைக்குமே அந்த உப்பு எதுவுமே ஆகாது, பிரச்சனை இல்லை.
அடுத்து வரக்கூடிய ஒரு விசேஷமான வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த கல்லுப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் பிளாக் சால்ட்டு இந்து உப்பு தான் பயன்படுத்துகிறோம், இதை சாதாரண கல்லுப்பை நாங்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறவங்க விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதற்கு பயன்படுத்திக்கலாம். உப்பு பரிகாரம் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நிறைய விசேஷமான நாட்கள் அந்த உப்பு பரிகாரம் நாம் சொல்கிறோம், அந்த பரிகாரத்திற்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்படி வீட்டில் உப்பு குறையாமல் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அன்னலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் தன தானியங்களுக்கு வறுமையே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 4வதாக பார்க்கக்கூடியது ஊறுகாய். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமையில லட்சுமி குபேர பூஜை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னு. அப்பேற்பட்ட குபேரருக்கு பிடித்தது ஊறுகாய். இந்த ஊறுகாயை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும். குபேரனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன ஊறுகாய் வேணாலும் இருக்கலாம், அது இந்த ஊறுகாய் தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு கணக்கு கிடையாது, பொதுவாக ஊறுகாய் இருக்கணும், அவ்வளவுதான். ஊறுகாயை ஒரு ஜாடியில் போட்டு அதை வச்சிருங்க. முழுவதும் தீர்ந்து போகாமல் கொஞ்சம் இருக்கும் போதே நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செல்வ செழிப்பு ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம்ம 5வதாக பார்க்கக்கூடியது அரிசி. இந்த அரிசி பானையை பற்றி நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த அரிசி பானை நிறைவாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்கக்கூடாது. இந்த அரிசி டப்பா அரிசி பானை எது நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அங்கே சிவன் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்போ சிவன் இருக்கக்கூடிய இடத்துல சகலமும் கிடைக்கும் நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்போ எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் அரிசி மட்டும் தொடச்சிக்கிட்டு இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு வருங்க அரிசி, இன்னைக்கே வாங்கிட்டு நிரப்பிடலாம் அப்படின்னு அந்த அரிசி பானையை முழுவதுமாக துடைக்காமல் நீங்கள் அது கொஞ்சம் இருக்கும்போதே அரிசியை வாங்கிட்டு வைப்பது சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது துவரம்பருப்பு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமையில் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இப்போ முருகருக்கு பிடித்த தானியம் என்னன்னாலும் துவரம்பருப்பு தான். அப்போ இந்த துவரம்பருப்பை நீங்கள் வாங்கிட்டு டப்பாவில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே முருகப்பெருமான் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த துவரம்பருப்பு சுக்கு இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க எந்தெந்த பொருளெல்லாம் நிறைவாக இருக்கணும், எந்த பொருளெல்லாம் கம்மியாக காசு கொடுத்து அன்னன்னைக்கு வாங்கி கொஞ்சமாக சமைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறதுன்றது தொன்று தொட்டு அந்த காலகட்டங்களில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக பின்பற்றிய ஒரு பழக்க வழக்கம். இப்போ நம்ம சமையல் அறையில் மாடர்ன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைனீஸ் ஃபுட்டில் கிரேசி ஆகி அதுவே செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் கூட இந்த தலைமுறையினருக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சமையல் அறையில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வைக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அன்னலட்சுமியின் அருளும் மகாலட்சுமியினுடைய அருளும் அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது அஞ்சரை பெட்டி. எல்லார் வீட்லேயும் அஞ்சரை பெட்டி இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டியில் சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், சாம்பார் தூள் அப்படின்னு சகலமும் வச்சுருப்போம். இது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. இந்த அஞ்சரை பெட்டியை வாங்கிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே குறையாமல் பார்த்து நிறைவாக வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.